ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பஜ்ஜி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சது வச்சுருக்கேன், ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி மாவு பாத்திரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாவை அதை 2ஆக கீறிட்டு அது உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். சீட்ஸ் இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், ஸோ சீட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. இது போல் எல்லாத்தையும் நான் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் பாதியாக அரிஞ்சு இது போல் சீட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மிளகாவை அதில் டிப் பண்ணி நல்லா சோக் பண்ணுங்கள். அதில் மசாலா ஃபுல்லாக அந்த மிளகாய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம அதை எக்ஸஸாக இருக்கிறத அந்த பாத்திரத்து சைடில் சும்மா இப்படி தட்டினீங்கன்னா வந்துடும். இது போல் தட்டிடுங்க. நம்ம எந்த விதமான ஸ்டஃபிங் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் ஸ்டஃபிங் ஆட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது போல் மசாலா தடவி எடுத்ததை காஞ்சிருக்க எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது போல் ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டுட்டு அந்த எண்ணெயில் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மிளகா ரொம்ப பெருசாக இருக்கிறதால நிறைய ஆட் பண்ண முடியாது. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா பிரித்து விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் அதை இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வானலிலேருந்து இதை எடுத்துடலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு மிளகா. இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். பாருங்கள், நம்ம உள்ளே இருக்க மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இந்த மிளகாய் பஜ்ஜி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்ரீ காமாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.